சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் மேட்சாக இருக்கிற மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 2ஆக கட் பண்ணி திரும்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் வந்து ஆப்போசிட்டில் நமக்கு வந்து வரும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு லைனிங் துணி ஒன்று கொடுத்து 4 பக்கமும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுடலாம். இப்போ லைனிங் துணியில் சென்டராக நம்ம வந்து கட் பண்ணி உள்பக்கம் பிசுறு இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து திருப்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நாட் உள்பக்கமாக வச்சு 2 துணியும் ஒன்றா வர மாதிரி மேல் பக்கம் கீழ் பக்கம் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் தையல் வந்து போடணும். இந்த மாதிரி தையல் போடும்போது 2 பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து தையல் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம வந்து 2ஆக மடித்து கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போடணும். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ஒரு நாட் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். உள்பக்கம் பிடிச்சி தைச்சதை 4த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டாக்கா ஒன்று அடிச்சு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பக்கம் கிராஸ் பீஸ் கொடுத்து தையல் போடும்போது அழகான நாட் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களுக்கான தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.